அப்பாக்கள் மாதிரி ஒரு சிறந்த தியாகிகள் யாருமே கிடையாது சார். அது யாருமே கிடையாது. நீங்க நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு ரோல் மாடல். என் தம்பிகளுக்கு சொல்றேன்டா, பின்னாடி இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்கு சொல்றேன், இந்த ரோல் மாடல்னோனே நம்மால நடிகரா வச்சிருப்பான் ஒரு 10 லிஸ்ட்ல. இந்த உலகத்திலே இந்த பெஸ்ட் மோட்டிவேட்டர் யாரு தெரியுமா? அப்பாக்கள் மட்டும்தான் சார், அது வேற யாருமே கிடையாது. அதுவும் குறிப்பா எங்களை மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, எவ்வளவு கேவலமா சமைச்சாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாரு. நல்லா இருக்கு செல்லக்குட்டி. அதை விட அல்டிமேட்டா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்க அம்மா கை அப்படியே என் பொண்ணுகிட்ட இருக்கும்பாங்க. மனசாட்சியே இல்லாம ரசம் நாமக்கல்ல ஊத்தா சேலம் வரைக்கும் போயிட்டு வரும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாலும் காலேஜ் விட்டு வந்தாலும் அப்பா எப்படி தெரியுமா விசாரிப்பாரு? என் தங்கம் வந்துருச்சா, என் வைரம் வந்துருச்சா, என் பட்டுக்குட்டி வந்துருச்சா. அதே பையனை எப்படி தெரியுமா விசாரிப்பாரு? தொலை வந்துட்டானா. அப்படியே வித்தியாசமா இருக்கும். அதுல பெண் பிள்ளைங்க எல்லாருக்குமே அப்பாக்களை பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவர் மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே கிடையாது சார். அதனாலதான் இந்த பெஸ்ட் மோட்டிவேட்டர்னு அப்பாவை சொல்றோம். சோ இந்த உலகத்துல இங்க நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க. பிள்ளைங்கள்ட்ட இப்பயிலேருந்தே சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம தான் கஷ்டப்படுறோம், யாரு இல்லைன்னா. நான் நீங்க மேடையில் என்னை முறைக்கிறீங்க, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு நம்மளை பத்தி பேச மாட்டா பாரு, அப்பாவை பத்தி. சார், நான் எல்லா மேடைகள்லயுமே அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பேன். ஆனா அம்மாவை விட அப்பாக்கள் ஏன் தெரியுமா உயர்ந்தவர்கள்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? உடனே கண்ணை கசக்கிடுவோம். உனக்கு 3 வயசு இருக்கும் போது உனக்கு ஜுரம் வந்துருச்சு, உன்னை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனேன். அப்புறம் 3 வயசுல நானா ஓடுவேன்? நீங்க தான் தூக்கிட்டு ஓடணும். 3 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்லி காட்டுறது அம்மாக்களுடைய குணம். ஆனா அந்த உலகத்துல தான் பிள்ளைங்களுக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் கூட அதை சொல்லி காட்டாத தெய்வம் யார் இருக்கானா அது அப்பாவை தவிர அந்த உலகத்துல யாருமே கிடையாது சார். அப்பாக்கள் தான் சார் அவ்வளோ பெஸ்ட். இங்க நிறைய அப்பாக்கள் இருக்கீங்க. உங்களுடைய குழந்தை மிக உயரத்துல போகணுங்கிறதுக்காக நீங்கள் எந்த உயரத்திற்கான வேலையை கூட செஞ்சு பிள்ளைய ஞானோதயால சேர்த்திருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைங்க சத்தியமா உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. அப்பேற்பட்ட பள்ளி இது. அப்பாக்கள் பெஸ்ட் இல்ல. எங்க அப்பாலாம் சார் எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் கலர் என்ன தெரியுமா? அவர் ஐஸ்வர்யா ராயை பெத்த மாதிரி எனக்கு என்ன கலர் தெரியுமா வாங்கி கொடுப்பாரு? ரோஸ், மஞ்சள், சிவப்பு, பச்சை. நான் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில வருவேன். எங்க தெருவில் ஒரு கிளவி இருக்கும், நான் ரோஸ் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தான் அந்த கிளவி சொல்லும், இந்த கலர் உனக்கு எடுக்கல. அடுத்து மஞ்சள், அப்பயும் அந்த கிளவி உட்காந்துருக்கும், இந்த கலர் உனக்கு எடுக்கல. அடுத்து சிவப்பு, அப்பயும் அந்த கிளவி உட்காந்துருக்கும், இந்த கலர் தான். கடுப்பாயிட்டேன், ஏன்டி இன்னுமா உன்னை இந்த ஆண்டவன் எடுக்கல, ஏன் உசுர வாங்குறீங்கன்னு. சார் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு யாரு? பாடா, உண்மையிலேயே உங்க கல்லூரிக்கும் உங்க பள்ளிக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் நான் கொடுக்குறேன் சார். உலகத்திலேயே மிகப்பெரிய அழகுனா யாராரா என்னென்னமோ சொல்லுவாங்க, அவங்கன்னு சொல்லிக்கிறாங்க. செல்ஃப் லவ்ங்க சார், சொல்லி கொடுங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு நீ மட்டும்தான். அடுத்தவர்களுடைய விமர்சனக்கு செவி சாய்க்காத எல்லாருமே இந்த உலகத்துல மிகப்பெரிய அழகு சார்.